அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைவருக்குமே மாதம் ரூபாய் 4000 வழங்கப்படும் என்று அரசு அதிரடியாக அறிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான அப்டேட்டுமே கொடுத்துருக்குறாங்க. என்னன்னா, இந்த 3 வகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த மாதம் இறுதிக்குள் இதை செய்யவில்லை என்றால் கட்டாயம் இதை பண்ணியே ஆகணும். அப்படி இல்லைல்ல, நீங்க பண்ணல அப்படின்னா கட்டாயம் ரேஷன் அட்டைகள் செல்லாது, ரேஷன் கார்டுகள் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு திடீர்னு ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. 3 முக்கியமான அறிவிப்புகளுமே கொடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, விவசாய பயிர்க்கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கான முழு அப்டேட்டுமே பார்க்கலாம். ஸோ மெயினா நம்ம பார்க்க போறது வந்து ரேஷன் கார்டுகள் புதிய மாற்றம் என்னென்னலாம் நீங்க பண்ணணும், என்ன அப்டேட்லாம் நீங்க பண்ணணும், இது கண்டிப்பா நீங்க பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்டேட் தான் அது, ஓகேங்களா? ஸோ என்னென்ன அப்டேட் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும், அதற்கான அப்டேட் நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த 3 வகை ரேஷன் அட்டைகளுக்கு மாதம் ரூபாய் 4000 வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இதை பத்தின அப்டேட்டுமே நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்பதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஸோ அதற்கு முன்பாகவே நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ளதாகவே இருக்குங்க, சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட் என்ன ஏதுன்றதை தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ஸோ இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க, ரேஷன் கார்டு மாற்றம் தமிழ்நாடு அரசு வெளியிட்ட 3 முக்கியமான அறிவிப்புகள் அப்படின்றத பற்றி தான் அப்டேட் பார்க்க போகிறோம். வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்க. இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க, தமிழ்நாட்டின் ரேஷன் கார்டு 5 வகைகளாக உள்ளன. மக்களின் பொருளாதார தகுதிக்கு ஏற்ப இந்த குடும்ப அட்டைகள் விநியோகிக்கப்படுகின்றன அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏழ்மையா இருப்பாங்க, ரொம்ப ரொம்ப ஏழ்மையா இருப்பாங்க, கொஞ்சம் வசதியா இருப்பாங்க, அதுக்கு மேல வசதியா இருப்பாங்க. அந்த மாதிரி வசதிக்கு ஏற்ற மாதிரி இந்த ரேஷன் அட்டைகள் வழங்கப்படுகிறது. அதுல ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு கார்டுக்குமே ஒவ்வொரு பெனிஃபிட் இருக்கும், சரிங்களா? ஸோ முன்னுரிமை குடும்பம் அப்படின்னா பிஹெச்ஹெச் கார்டு, ஓகேங்களா? உங்களுடைய கார்டுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பிஹெச்ஹெச் கார்டுன்னு சொல்லிட்டு ஒரு முன்னுரிமை கார்டு இருக்கும். இந்த ரேஷன் கார்டு குறைந்த வருமானம் உள்ள குடும்பங்களுக்கு வழங்கப்படுகிறது. ஸோ ரேஷன் கடைகளில் அரிசி, கோதுமை மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்கள் மானிய விலையில் கிடைக்கும், ஓகேங்களா? இப்போ வந்து வெளியில வந்து நீங்கள் அரிசி வாங்கினீங்கன்னா 10 ரூபா 20 ரூபா அப்படின்னு, ஒரு கிலோ 25 ரூபா 30 ரூபா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த இடத்துல அதுக்கு நீங்கள் அரசாங்கத்தில் வாங்கும்போது, கூட்டு கடைகள் வாங்கும்போது மினிமம் வந்து நீங்க வந்து ஃப்ரீயாவே வாங்கிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த அட்டைகள் மட்டும், சரிங்களா? அடுத்ததா முன்னுரிமை இல்லாத கார்டு. இதற்கு முன்பாக நம்ம பார்த்தது முன்னுரிமை உள்ள கார்டு வந்து பிஹெச்ஹெச் கார்டு. முன்னுரிமை இல்லாத கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க என்பிஹெச்ஹெச் கார்டு. இந்த கார்டு வந்து எந்த விதமான முன்னுரிமையுமே கிடையாது, சரிங்களா? இந்த ரேஷன் கார்டு அதிக அளவிலான குடும்பங்களுக்கு வழங்கப்படுகிறது. ரேஷன் கடைகளில் அரிசி, கோதுமை மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்கள் மானிய விலையில் கிடைக்கும். ஆனால் பிஹெச்ஹெச் அட்டையை வைத்திருப்பவர்களுடன் ஒப்பிடும்போது அதிக விலை கொடுக்கணும், சரிங்களா? இப்போ நீங்க அரிசி கோதுமை ஃப்ரீயா தராங்க. அது தருந்து வந்து பாத்தீங்கன்னாக்கா எண்ணெய், ஸோ பருப்பு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 25 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா 30 ரூபா, அதாவது பார்த்தீங்கன்னா 30 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வாங்குற மாதிரி இருக்கும், சரிங்களா? இந்த என்பிஹெச்ஹெச் கார்டு வைத்திருக்கீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே, சரிங்களா? அடுத்ததா அந்தியோதயா அன்ன யோஜனா அப்படின்ற கார்டு என்னன்னா ஏஏஒய் கார்டு. இந்த ரேஷன் கார்டு மிகவும் ஏழை குடும்பங்களுக்கு வழங்கப்படுகிறது. மிக மிக அதிகமா, ஓகேங்களா? எந்த விதமான இதுவுமே கிடையாது, எந்த விதமான பொருளுமே கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஏஒய் கார்டு கொடுப்பாங்க. ஸோ இந்த கார்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு மிகவும் ஏழை குடும்பங்களுக்கு இந்த கார்டு வழங்கப்படுது. ரேஷன் கடைகளில் குறைந்த விலையில் அதிக அளவு அரிசி மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க, சரிங்களா? அடுத்ததா சர்க்கரை விருப்ப அட்டை என்பிஹெச்எஸ். இந்த ரேஷன் கார்டு என்பிஹெச்எஸ் அட்டையை வைத்திருப்பவர்களால் சர்க்கரை வாங்க விரும்பினால் அவர்கள் இந்த அட்டையை தேர்வு செய்யலாம், ஓகேங்களா?
ஒருவேளை நீங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சர்க்கரை மட்டும் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா NPHHS கார்டு இந்த கார்டை மட்டும் நீங்க தேர்வு செஞ்சுக்கலாம். வேற எந்த பொருளும் வேணாம் எனக்கு அப்படின்றத நீங்க மென்ஷன் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ அடுத்ததான் பொருளில்லா அட்டை. அதாவது பாத்தீங்கன்னா எந்த விதமான பொருளுமே கிடையாது. நீங்க ஒரு இந்திய குடிமகன் அப்படின்றதுக்காக மட்டும் அந்த கார்டு வாங்கி வச்சுக்கலாம். அது என்ன கார்டு அப்படின்னா NPHH கார்டு, NPHH, NC கார்டு. இந்த ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்கள் நியாய விலை கடைகளில் எந்த பொருளையும் வாங்க முடியாது. நீங்க இந்திய குடிமகன், இந்தியன் சிட்டிசன் அப்படின்றதுக்காக மட்டும் இந்த ரேஷன் அட்டை நீங்க வாங்கிக்க முடியும். சரிங்களா? இந்த சூழலில் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் ரேஷன் கார்டு மற்றும் தொடர்பாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னா, அதில் உணவு பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத் துறையின் கீழ் வலைதளத்தின் மூலமாக தங்களது குடும்ப அட்டையினை பொருளில்லா குடும்ப அட்டையாக மாற்றிக் கொள்ளலாம் என தெரிவித்திருக்கிறார். அதாவது பாத்தீங்கன்னாக்க ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னாக்க இப்பெல்லாம் வந்து ரேஷன் கடைகள்ல வந்து பொருளே வாங்குறது இல்ல. ஸோ அந்த ரேஷன் கார்டு வச்சிருப்பீங்க ஆக்டிவ் பண்றது இல்ல. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ ஒருவேளை நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்க நான் வந்து பொருள் வாங்க மாட்டேன், நான் ரேஷன் கார்டு மட்டும் வச்சுக்கணும் ஸோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து எந்த பொருளுமே நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு ஃபார்ம் எழுதி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா பொருளில்லா குடும்ப அட்டையாக வந்து மாற்றி கொடுத்துருவாங்க. ஸோ புது கார்டை நீங்க வாங்கி வச்சுக்கலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான நீங்க பொருளுமே வாங்க முடியாது, சர்க்கரை எதுவுமே கிடையாது. நீங்க ஒரு இந்தியன் சிட்டிசனா அப்படின்றதுக்காக மட்டும் நீங்க வந்து வச்சுக்கலாம். அது NPHH கார்டு, NC இந்த கார்டை வந்து மாற்றி கொடுத்துடுவாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் இயங்கி வரும் அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் அத்தியாவசிய பொருட்கள் பெறாத குடும்ப அட்டைதாரர்கள் அத்தியாவசிய பொருட்கள் பெற விரும்பவில்லை எனில் விட்டு கொடுக்கலாம் என கூறியுள்ளார். இப்போ உங்களுக்கு வந்து பொருள் வாங்க விருப்பம் இல்லை அப்படின்னா இப்போ வந்து 30 அட்டை ஒரு ஒரு கூட்டுறவு கடைகள் இருக்கு அப்படின்னா அந்த 30 அட்டைக்கும் சேர்த்துதான் எல்லா பொருட்களுமே வரும். ஒருவேளை நீங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தேவையில்லை, பொருள் எல்லாமே நான் வாங்க மாட்டேன், எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா மத்தவங்களுக்கு அதை விட்டு தரலாம். அவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுத்துடுவாங்க. ஸோ நீங்க வந்து NPHH கார்டு, NC இந்த கார்டுக்கு நீங்க மாத்திக்கலாம். சரிங்களா? அப்படி மாத்தினீங்கன்னா அவங்களுக்கு நீங்க விட்டு கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ ரேஷன் கார்டோட முக்கியமான அப்டேட் பார்ப்போம். அந்த குடும்ப அட்டைதாரர்களை தங்களது உரிமத்தினை விட்டுக் கொடுப்பது தொடர்பாக உணவு பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத் துறையின் வலைதளத்தின் மூலமாக தங்களது குடும்ப அட்டையினை பொருளில்லா குடும்ப அட்டையாக மாற்றிக் கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்திருக்கிறார் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல். சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் அட்டை புதுசா நீங்க மாத்தணும் அப்படின்னா அப்டேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம மே 31 வரைக்கும் பாத்தீங்கன்னாக்க யாரெல்லாம் ஓகேங்களா? ஸோ யாரெல்லாம் இன்னமும் வந்து ஃபோன் நம்பர் அப்டேட் பண்ணல, அது மட்டும் இல்லாம உங்களுடைய ரேஷன் கார்டுல வந்து மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணணும். ஸோ அது உங்களுடைய ஆதார் அப்டேட் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கைரேகை முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா இப்போ எல்லா ரேஷன் கடைகளுமே கைரேகை வந்து பதிவு செய்யறாங்க. என்ன ரீசன் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியும். எல்லாருமே அதாவது இறந்து போனவங்க, வெளிநாட்டுல போய் செட்டில் ஆனவங்க, அவங்க பேர்லாம் வச்சு இப்போ வந்து அரிசி வாங்கிட்டு இருக்காங்க நிறைய இடத்துல. ஸோ இதனால வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னாக்க புதுசா ரூல் கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா, யார் யார் பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க ரேஷன் அட்டைகள்ல இருக்குதோ, அவங்க எல்லாரும் கண்டிப்பாக மே 31க்குள்ள கைரேகை பதிவு செய்யணும். நீங்க பதிவு செய்யல அப்படின்னா உங்களுடைய ரேஷன் அட்டைகள் செல்லாது அப்படின்றதுக்கான அப்டேட் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணணும், ஆதார் அப்டேட் பண்ணணும், கைரேகை அப்டேட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம இந்த கைரேகை வந்து குடும்பத்தில் உள்ள அனைவருமே பதிவு செய்யணும் வந்து அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான அப்டேட் என்னன்னா, எல்லாருமே மகளிர் உரிமை தொகை வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. போன தடவை நிறைய பேர் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ரிஜெக்ட் ஆன எல்லாருக்குமே வரக்கூடிய ஜூன் மாதம் ஓகேங்களா? ஜூன் 1ஆம் தேதியில இருந்து மீண்டும் வந்து அப்ளை பண்ணலாம். இந்த மகளிர் உரிமை தொகைக்காக. சரிங்களா? யார் யாரெல்லாம் இந்த ஜூன் மாதம் அப்ளை பண்றீங்களோ, அப்ளை பண்ற அனைவருக்குமே தகுதி இருந்தால் ஓகேங்களா, மீண்டும் வந்து ஃபில்டர் பண்ணுவாங்க. அந்த ஃபில்டர் மூலமா நீங்க செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு முதல் மாதமே ரூபாய் 4000 வந்து உதவித்தொகை கண்டிப்பா கிடைக்கும். உரிமை தொகையாக முதல் மாதமே உங்களுக்கு ரூபாய் 4000 கிடைக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா புதுசா அப்ளை பண்ணவங்களுக்கு மட்டும்தான். ஆல்ரெடி மாதம் மாதம் ரூபாய் 1000 வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு கிடைக்காது அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. அவங்களுக்கு நார்மலா கிடைக்க வேண்டிய ரூபாய் 1000 கிடைக்கும். சரிங்களா? ஸோ இது ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல். இன்னைக்கான வீடியோ அப்டேட் இதுதான். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு முக்கியமான அரசு அப்டேட்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.